Hi everybody, happy to see you all in one more video. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து எஃபெக்டிவாக கன்வீனியண்ட்டாக இருக்கும், லிசனிங் டு பாட்காஸ்ட்டா இல்லை வாட்சிங் இங்கிலீஷ் மூவிஸா, இந்த விஷயத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் 2 வீடியோவில் எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசலாம், சப்டைட்டிலோட இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறது நம்மளுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ அதோடைய கண்டினியூஷனாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. நார்மலாக நம்ம இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறதுக்கு நம்ம லிசனிங் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். லிசனிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ஏதோ 2 வாரத்துலேயோ இல்லை 1 மாதத்துலேயோ நம்ம லிசனிங் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. தினமும் இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். ஸோ அப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் லிசனிங் டு பாட்காஸ்ட். பாட்காஸ்ட்னால் என்னது? இப்போ தமிழில் இந்த சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி, இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த ரேடியோஸ் ஜாக்கீஸில் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவங்க பேச்சு எப்படி இருக்கும், இந்த டே டு டே கான்வர்சேஷன், இந்த ரியல் லைஃப் கான்வர்சேஷன், இதை பற்றி தான் இந்த மாதிரி தான் அவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் இந்த பாட்காஸ்ட்டும். ஸோ அதுதான் பாட்காஸ்ட். ஆனால் அது பாட்காஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போ எஃப்எம்மை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைவ் ரெக்கார்டிங். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப போய் கேட்க முடியாது. ஆனால் பாட்காஸ்ட்டுங்கிறது ப்ரீ ரெக்கார்டடான ஒரு ஆடியோ மெட்டீரியல். ஸோ நீங்கள் அந்த ஆப்லேயோ இல்லை அந்த வெப்சைட்லேயோ போய் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி எப்போனாலும் கேட்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரியல் லைஃப் கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ நம்மளுடைய இங்கிலீஷோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே. இதை தாண்டி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய டைமை வந்து இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். இப்போ தமிழில் வந்து இந்த சூரியன் எஃப்எம், ஹலோ எஃப்எம்மே எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம லிசன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம ஒர்க்கிங் டைமில் தான் மேக்ஸிமம் லிசன் பண்ணுவோம். நம்ம ஃப்ரீ டைமில் லிசன் பண்ணுறது ரொம்பவே கம்மி. இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது லிசன் பண்ணுவோம். இப்போது சலூனில் இருப்போம், இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை டீ கடையில் இருப்போம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து லிசன் பண்ணுவோம். ஸோ இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டும் அப்படி தான். நீங்கள் இதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம். உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸே என்ன பண்ணலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ராவலில் இருக்கீங்க, இல்லை ஜிம்மில் இருக்கீங்க, இல்லை யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்க, இல்லை க்யூலேயோ லைன்லேயோ நிற்கீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாட்காஸ்ட்டுக்கு வந்து லிசன் பண்ணலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 1 hour உங்கள் ஒர்க்கிங் டைமில் இருந்து இந்த பாட்காஸ்ட் லிசனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 60 × 365, அதாவது 21,360 minutes என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய லிசனிங்க்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைம் இல்லை, உங்களுடைய ஒர்க்கிங் டைமை. ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவ். இது இந்த சைடு வாங்க, வாட்சிங் மூவிஸ் பார்க்குறது, இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறது. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் எக்ஸ்ட்ரா டைம். உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸில் வந்து இதை நீங்கள் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு ஆக்ஷன் மூவிஸே எடுத்துக்கோங்களேன். ஒரு 1.5 மணி நேரம் படம் இருக்கும். அந்த 1.5 மணி நேரம் படத்தில் 45 நிமிஷம் கான்வர்சேஷன் இருக்கும். மிச்சம் 45 நிமிஷம் ஆக்ஷன் சீக்வன்ஸு, எக்ஸ்ப்ளோஷனு, சேசிங் சீன் அப்படின்னு படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 45 நிமிஷம் கான்வர்சேஷனும் ஒரு ஃபேக்கான அந்த படத்துக்குரிய சில டயலாக்ஸ் தான் இருக்கும், தவிர ஒரு ரியல் லைஃப் கான்வர்சேஷன் வந்து அங்கே இருக்காது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்க்குறீங்க, 90 minutes அந்த படம், சரியா? 1.5 மணி நேரம், 90 × 365 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,850 minutes என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமை இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இல்லை நாங்கள் வந்து படத்தை வந்து ஃபன்னாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் நம்மளுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து அவ்வளவு எஃபெக்டிவான மெத்தட் இல்லை. ஸோ இந்த 2 மெத்தடை இப்போ கம்பேர் பண்ணிக்கிட்டோம். இதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு ஒன்று தான் பெஸ்ட் மெத்தட், எஃபெக்டிவான கன்வீனியண்ட்டான மெத்தட். எதுக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்காக நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஒர்க்கிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், பாட்காஸ்ட்டுக்கு வந்து லிசன் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.